ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக்டேக். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே ஃபோனாக இருக்குமா இருந்தால் ஒன் ஹேண்டட் மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா எந்த நேரமும் நம்மளால் வந்து நம்ம ஃபோனை வந்து ஒரு ரெண்டு கை யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஒரு கால் பேசுறதுக்கும் இல்லாட்டி ஒரு எமர்ஜென்சி யூசேஜுக்குமா கண்டிப்பாக வந்து ஒரே கையில் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரே கையில் ஃபோனுடைய ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் குட்டியாக்கி, அதாவது சின்னதாக்கி நம்ம ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற முடியுமான்னு இருக்கிறது தான் இந்த ஒன் ஹேண்டட் மோட். ஸோ இது ஆண்ட்ராய்டில் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் இப்போ மோஸ்ட்லி இருக்குது இந்த ஃபீச்சர். பட் நிறைய பேருக்கு இதை வந்து எப்படி எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை எப்படி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எனேபிள் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கிங் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் சொல்ல போங்க. செட்டிங்ஸை போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்கேயே உங்களுக்கு வந்து பார்க்கலாம், சாம்சங் ஃபோனில் வந்து இந்த இடத்துல ஒன் ஹேண்டட் மோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் உள்ள போகலாம். சம்டைம்ஸ் உங்கள் ஃபோனில் இதை கண்டுபிடிக்க கஷ்டம்னா கண்டிப்பாக செட்டிங்ஸில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பார்லையுமே ஒன் ஹேண்டட் மோட் இல்லாட்டி ஹேண்டட் மோட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை உங்களால் உள்ளே போக முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஃபோனில் இந்த ஒன் ஹேண்டட் மோட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம், இந்த இடத்துல மிடில் ஃபோனில் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஒன் ஹேண்டட் மோட் வந்து எனேபிள் ஆகுது. ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து ஸ்க்ரீன் சின்னதாகுது அப்படின்றத. ஸோ இங்கே மேலே பாருங்கள், எனேபிள் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம், தான் எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுமே வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒன் ஹேண்டட் மோட் வந்து ஒர்க் ஆகுதான்னு. ஸோ நான் கீழே இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஸ்க்ரீன் வந்து சின்னதாகினதை. ஸோ இப்போ வந்து என்னால் ஒரே கையில் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம மேலேயும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கூட வந்து நம்மளால் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ரைட் லெஃப்ட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில டைம்ஸ் வந்து நமக்கு ஃபோனுக்கு தேவையான மாதிரி நமக்கு விரலுக்கு ஏற்ற லொக்கேஷனுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான பக்கம் ரைட் லெஃப்ட் அப்படின்னு மூவ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம திரும்ப டபுள் டேப் பண்ணும் போதும் நார்மல் ஸ்க்ரீன் சைஸுக்கும் சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஒன் ஹேண்டட் மோட் அப்படின்ற ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது. நீங்களும் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதோட உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கிறது கூட தெரியலையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த மாதிரியான ட்ரிக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் முதல் தடவை வந்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.